Hi friends, welcome back to our channel Village Joseph Kitchen. Friends, நம்மளோட 50 நாள் லைவ் weight loss challenge-ல இன்னைக்கு டே 10 ஆயிடுச்சு. டே 10 அன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்னோட weight என்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு வாங்க. 80.100 இருந்தேன். ஸோ நேற்று விட ஒரு 200 கிராம் 300 கிராம் நம்ம குறைச்சிருக்கோம். சாரி 200 கிராம் குறைச்சிருக்கோம் வெயிட்டு. இப்போ வெயிட் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த டயட் ஆரம்பிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 10 நாள் போயிருக்கேன். இந்த 10 நாள் கடையில் கொஞ்சம் சீட் பண்ணியிருக்கேன். என்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா சீட் பண்ணதுக்கு அப்புறமா வந்த ரிசல்ட் தான். அதாவது நேற்று சீட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு காலையிலான வெயிட் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். இன்னைக்கு சாப்பிட்றது தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் வீடியோவாகவும் ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் போகும். அதாவது காலையில் வெயிட் செக் பண்ணிட்டு அந்த டே ஃபுல்லாக நான் என்னென்ன சாப்பிட்ருக்கேன் அப்டேட். அதாவது நேற்று போட்டது நேற்று காலையில் வெயிட்டு, நேற்று ஃபுல்லாக என்னென்ன சாப்பிட்ருக்கேன், இன்னைக்கு போடுறது இன்னைக்கு காலையில் வெயிட்டு, இன்னைக்கு ஃபுல்லாக என்னென்ன சாப்பிட்றேன். ஸோ இதுதான் நான் என்னோட வெயிட்டை அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இனி ஒரு 40 நாள் இருக்கு. இந்த 10 நாள் மாதிரியே 40 நாளும் கடகடன்னு போகும். ஆனா எனக்கு இந்த முறை டயட்ல வந்து எல்லா முறையும் மாதிரிதான். நமக்கு வந்து ஒரு ஃபேமிலி இருக்கிறப்போ ஃபேமிலியில வர்ற சின்ன சின்ன பிரச்சனைகள், ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறப்போ நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதுவும் ஒரு ஹோம் மேக்கர் அப்படிங்கிறப்போ வீடை பார்த்துக்கணும், அப்புறம் என்னோட பிசினஸை பார்த்துக்கணும், சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இப்போதைக்கு வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கணும். பிசினஸுமே நான் ஆன்லைன்ல தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான ஒர்க்கை பார்க்கணும். அந்த மாதிரி நிறைய ஒர்க் எனக்கு பார்த்து போயிட்டே இருக்கும். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு 2 பேருக்கும் உடம்பு முடியல. ஹாஸ்பிட்டல் வீடுன்னு போயிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசமா ஆரம்பிச்ச ஹாஸ்பிட்டலும் வீடும். முதல்ல எனக்கு, அப்புறம் சர்ஜரி முடிச்சுட்டு இந்த பிள்ளைங்களுக்கு. ஸோ எனக்கு இருந்த அதே பிரச்சனை தான் இப்போதைக்கு பிள்ளைங்களுக்கும் போயிட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல் வீடுன்னு ஓடிட்டே இருக்கேன். மனசளவில் உண்மையா சொன்னா ரொம்ப பலகீனமா இருக்கேன்னா சேலஞ்ச் ஆரம்பிச்சுட்டேன். பட் எனக்கு வீடியோ போட்டே ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தமும் இருக்கு. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா நமக்கு காசுக்கும் நிறைய தேவைகள் இருக்கு. லோனு அது இது, அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் செலவு, எல்லாத்துக்கும் நிறைய செலவு ஆயிடுச்சு. ஸோ நம்ம சேலஞ்ச் ஆரம்பிச்சிருக்கோம். அதை கண்டினியூ பண்றப்போ எனக்கு லாஸ்டா நம்ம யூடியூப் சேனல்ல இருந்து எனக்கு ரெவன்யூ வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி வந்துச்சு. அப்போ சேலஞ்ச் போட்டுட்டு இருந்த டைம் நினைக்கிறேன். அந்த டைம் லாஸ்டா வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வீடியோஸும் சரியா போடலை இல்லையா, ஹாஸ்பிட்டல் அப்படி இப்படின்ட்டு. ஸோ அதுல வந்து எனக்கு ரெவன்யூவும் வரல. ஸோ எனக்கு யூடியூப்ல இந்த ஒரு ரெவன்யூ வந்துச்சுன்னா அதுவுமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட பிசினஸ்ல நான் போடுற காசு வந்து இன்னும் அதுலேருந்து எடுக்கிற அளவுக்கு அந்த பிசினஸ் வந்து ரொம்ப க்ரோத் ஆகலை. ஏன்னா சோசியல் மீடியால நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவு பயங்கர க்ரோத்னு சொல்ல முடியாது. அதுலேருந்து வர காசு மறுபடியும் நான் அதில் போடுற மாதிரி எல்லாம் இருக்கும். எப்படியோ பேலன்ஸ் பண்ணி கொண்டு போற மாதிரி இருக்கும். லோனு அது இது ஏகப்பட்ட பிரச்சனை. ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம லைஃப் வந்து எல்லாத்தையும் யோசிச்சு மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்கேன். கூடவே இந்த குழந்தைங்களுக்கு வேற உடம்பு முறையில அவங்களுக்கும் டெய்லி ஹாஸ்பிட்டல் போறதுக்கு நிறைய காசு செலவாகிட்டு இருக்கு. இதெல்லாம் நினைச்சு மனசளவுல கொஞ்சம் பலகீனமா இருக்கு. அது என்னோட டயட்டை பயங்கரமா பாதிக்குது. டயட்டை பாதிக்குதுன்னா எனக்கே தெரியுது. என்ன சொல்றது, நான் எனக்கு வந்து டயட் ஃபாலோ பண்ற அந்த ஒரு மோட்டிவேஷனே இல்லாம இருக்கு. ஏதோ ஆரம்பிச்சோம் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அவ்வளவுதான். எக்ஸசைஸ் பண்ற அளவுக்கு ஒரு மோட்டிவேஷன் இல்ல, டைமும் கிடையாதுங்க. ஒரு நாள் முந்தா நேற்று எக்ஸசைஸ் பண்ணியிருந்தேன். சரி வீட்டுல வந்து வீடியோ ஷூட் பண்ணலாம்னு நினைச்சு நேற்று ஃபுல்லா ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து நேற்று ஃபுல்லா ஹாஸ்பிட்டல் இருக்கிறப்போ வீட்டுல இருக்க ஒர்க் அப்படியே பெண்டிங்ல இருக்கும். இன்னைக்கு ஃபுல்லா வீட்டுல இருக்க ஒர்க் பார்த்துட்டு இப்போ வந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு மறுபடியும் எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. எல்லாரும் ஆரோக்கியமா இருந்தாங்கன்னா நமக்கு அதுக்கான டைம் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் லெந்தியா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பெருசா எதுவும் கிடையாது. டயட்ல நான் என்னென்ன எடுத்திருக்கேன், என்ன சமைச்சிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு வாங்க. காலையில் எழும்பி வெறும் வயிற்றில் தண்ணி குடிச்சிருந்தேன். வெயிட் லாஸ் ட்ரிங்க் நாளை முதல் எடுக்கணும். இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணலை. தண்ணி குடிச்சிட்டு அடுத்து தான் வந்து வழக்கம் போல் டீ போட போயிட்டேன். டீ ஒரு பக்கம் ஆகிட்டு இருக்கிறப்போ இன்னொரு பக்கம் பச்சை பட்டாணி வேக வச்சுட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் எழும்பி இருந்தேன். இன்றைக்கி குழந்தைங்களுக்கும் ஸ்கூல் லீவ் அப்படிங்கிறனால இப்போ டீ ரெடி ஆகிடுச்சு. டீ ரெடி ஆனதுக்கப்புறமா நான் இந்த டீ தூளில் வந்து ஏலக்காய் சுக்கு பவுடர் பண்ணி வச்சுப்பேன். அப்போ அது எல்லாருக்குமே டெய்லி டீயில் போகிற மாதிரி இருக்கும். டீ எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீ காய்ச்சதுக்கப்புறமா அதை இறக்கி வச்சுட்டு அந்த பக்கம் பச்சை பட்டாணி விசில் வந்துச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் கடை அடுப்பில் வச்சு தேங்காய் சேர்த்து கடுகு தாளிச்சிட்டேன். கருவேப்பிலை இல்லாதனால போடலை. தாளிச்சுட்டு அடுத்ததாக வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் உருளைக்கிழங்கு ரெண்டையும் சேர்த்து போடுறேன். ஒரு 3 சின்ன உருளைக்கிழங்கு இருந்துச்சு. அதை சரி இந்த பட்டாணிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நாளைக்கு உருளைக்கிழங்கு நம்ம சேலஞ்ச் முடிகிற வரைக்கும் உருளைக்கிழங்கு வாங்கக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இருந்துச்சுன்னா நான் சாப்பிடுவேன். அது என்னோடய டயட்டை பயங்கரமாக பாதிக்குது.
அதனால் இப்போ அடுத்து வந்து உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு, உருளைக்கிழங்கு வெங்காயம்லாம் நல்லா வெந்துடுச்சு. அதுக்கப்புறமா தக்காளி ஒரு 2 தக்காளி கட் பண்ணி போட்டுறேன். நான் எப்போவுமே இப்படி தான் சமையல் பண்ணுறப்போ கடகடன்னு காயை கட் பண்ணி அதில் போட்டுருவேன். கட் பண்ணி வச்சுட்டு பிளான் பண்ணி வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப குறைவு தான். இப்போ அந்த மாதிரி ஆகிட்டேன். முன்னாடியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு தான் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ இந்த மாதிரி கடகடன்னு ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்ருப்பேன். அப்புறம் மிக்சட் மில்லட்ஸ் ஃப்ளோர் கொஞ்சம் இருந்துச்சு, அதில் வந்து சப்பாத்தி செய்கிறதுக்காக சப்பாத்தி செஞ்சிட்ருக்கேன். அப்போ லஞ்சுக்கு இந்த சப்பாத்தியும் இந்த கிரேவியும் எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். காலையில் டிஃபனே இன்றைக்கி அதுதான் குழந்தைங்களுக்காக இப்போதைக்கு செஞ்சிட்ருக்கேன். எனக்கு 2 சப்பாத்தி போதும், அது கடைசியாக செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து லஞ்சுக்கு அப்போதைக்கு ப்ரிப்பேர் பண்ணுற வேலை இருக்காது, நம்ம மற்ற வேலைகளை பார்க்கலாம். டயட்டில் எப்போவுமே அப்போது ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றத ஆல்ரெடி நம்ம காலையில் ஒர்க் பண்ணுறப்போ முடிச்சு வச்சுட்டிங்கன்னா நமக்கு சாப்பிட்ற டைமில் எடுத்து சாப்பிடலாம். நமக்குமே ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகாது, சமைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கோபம் வராது நமக்கு. இப்போது வெங்காயம் உருளைக்கிழங்கு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அதில் தேவையான அளவுக்கு மசாலா சேர்க்குறேன். மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், அப்புறமா கொஞ்சமாக மட்டன் மசாலா சேர்க்குறேன். அந்த ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா வேக வச்சுருக்க பச்சை பட்டாணியை சேர்த்துக்கிறேன். பச்சை பட்டாணி சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே அதில் போட்டுட்டேன். உப்பு குறைவாக இருந்துச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் உப்பு நம்ம போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இது ஒரு கொதி வரட்டும். இதுக்கடையில் பார்த்திங்கன்னா தேங்காவும் சோம்பும் மட்டும் சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வரேன். இப்போ சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. தேங்காயும் சோம்பு மட்டும்தான் அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். இப்போ அந்த பவுடர் அது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணியெல்லாம் சேர்த்து கலந்து வச்சுட்டோம் அப்படின்னா இது ஒரு நல்ல 2-3 கொதி வந்து நல்ல நம்ம குழம்பு பதம் வந்தோடனே அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் சப்பாத்தியும் ரெடி ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான், நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு. மணக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்குமே. இது கேரளாவில் வைக்கிற அதே மெத்தடில் நாங்கள் வைப்போம். தேங்காய் கூட வந்து பட்டை லவங்கெல்லாம் சேர்த்து பவுடர் பண்ணி போடணும். அந்த மசாலா ரெடி பண்ணுறது ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ எனக்காக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஒன்று எடுத்துக்கிறேன். வேக வச்சுருந்த கொண்டக்கடலை கிரேவி கூட 2 முட்டையை உடச்சி ஊற்றி எடுத்திருக்கேன். அதை நல்லா கலந்து எடுத்துக்கணும். கிளாஸில் ஊற்றி வச்சுருக்கேன் முட்டையை. இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துட்டு அந்த பக்கம் தோசை தவா ஆன் பண்ணி வச்சுட்டேன். அந்த கல் சூடானதுக்கப்புறமா இதை வந்து நம்ம அதில் கலந்து ஊற்றினா போதும். கிரேவி கொஞ்சம் சூடாறி தான் இருக்கணும். சூடாக இருந்துச்சுன்னா முட்டை வெந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு இந்த ரெசிபி வந்து ரெடி பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். என்ன நம்ம வீட்டில் இருக்கோ அதை எப்படி நம்ம டயட்டில் எடுத்துக்கணுமோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இதில் உருளைக்கிழங்கு இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் டயட்டுக்கு நல்லா இருந்திருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம். இப்போ அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து தோசைக்கல்ல ஊற்றிட்டு இது திருப்பி போடுறதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு ப்ராசஸாக இருக்கும். ஏன்னா அது திருப்பி போடுறதெல்லாம் பிஞ்சு போயிடும். திருப்பி போடுறப்பவும் பிஞ்சிடுச்சு, எடுக்கிறப்பவும் அது பிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா இதில் நிறைய கிரேவியெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் இது கூடவே காய்களும் கட் பண்ணி போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதை ஒரு 2-3 போட்டு எடுத்துருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்திருக்கும். நான் சிம்பிளாக ஒரேடியாக வேலை முடியட்டுன்னு ஒன்றா போட்டு எடுத்துட்டேன். இப்போ கொஞ்சம் கிரேவி எடுத்திருக்கேன், பச்சை பட்டாணி கிரேவி கொஞ்சம் எடுத்திருக்கேன். அது கூட இந்த முட்டையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இன்னொன்று டயட்டுக்கும் நம்மளோட காலை உணவு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோடய காலை உணவு. இதுதான் இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. அடுத்ததான் வந்து லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பிள் மட்டும் சாப்பிட்ருந்தேன். லஞ்சுக்கு சோறு ஆக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு பிள்ளைங்களுக்கு கனவை வாங்கி வச்சுருக்கேன். ஸோ கனவை மீன் குழம்பும் வச்சு அது கூடவே கொஞ்சம் சிக்கன் மிச்சம் வந்தது இருந்துச்சு. ஸோ அந்த சிக்கனை வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம டின்னருக்கு அதை இப்போவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோன்னா டின்னர் டைமில் சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்ட்டு அதையும் செஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாயில் வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டு சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுட்டேன். இது வந்து இந்த பக்கம் கனவு கிரேவிக்கு, அந்த பக்கம் சிக்கனுக்காக ரெடி பண்ணுறேன். சிக்கனுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுறேன். கடுகு போடாமல் தேங்காயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். இந்த பக்கம் கடுகு வெடிச்சிடுச்சு. இப்போது இந்த பக்கம் வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்க்க போகிறேன். ரெண்டுக்கும் சேர்த்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கமும் அதுலேயும் சிக்கனுக்கான கிரேவிலையும் போட்டு விட்றேன். 2 ரெசிபிக்கு சேர்த்தாப்பில் நான் சொல்லிகிட்ருக்கேன்.
அவ்வளோதான். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம மற்ற பொருட்களை சேர்த்துக்கலாம். அடிக்கடி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கிளறி மட்டும் கொடுத்தா போதும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்க கனவ மீனும் கூடவே தக்காளியும் சேர்த்து போடுறேன். இப்போ நான்வெஜ்ஜில் தக்காளி போடுறதா இருந்தாலும் அப்படி தான். நீங்கள் அந்த நான்வெஜ் ஐட்டம் போடுவீங்களா, அது கூட தக்காளியை போட்டிங்கன்னா அது வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த பக்கம் தக்காளி போடலை, சிக்கனுக்கு தக்காளி சேர்த்துக்கல. அதுக்கப்புறம் வந்து சிக்கனை போட்டுட்டேன்னா போட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள், மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சிக்கனில் நம்ம சேர்க்குற இந்த மசாலாவிலே தான் இந்த சிக்கன் வேகும். அப்படியே மூடி போட்டு அதை வந்து ஆவியிலே நம்ம வேக வைக்க வேண்டியது தான். ரெண்டையுமே தண்ணி சேர்த்துக்க வேண்டாம் இப்போதைக்கு. ரெண்டுலேயுமே சிக்கன்லேயும் சேர்த்துக்க வேண்டாம், கனவ மீன்லேயும் சேர்த்துக்க வேண்டாம். நாங்கள் அதை கனவ மீனுன்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து சில ஊரில் கடம்பான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற ஊர்களில் என்ன பேருன்னு எனக்கு தெரியலை. உங்கள் ஊரில் கனவ மீனுக்கு என்ன பேர் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஓரளவு நல்லா வெந்துடுச்சு. அதில் இன்னும் நம்ம தண்ணி சேர்க்கலாம், அதுலேருந்தே தண்ணி விட்டு வர்றது தான். இப்போ அந்த தண்ணி நம்ம அந்த அதிலே வந்துட்டு இருந்து இல்லையா தண்ணி, அது சுண்டி அப்படியே வருது. இந்த டைமில் மசாலா சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள் நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம். அதுக்கப்புறமா வந்து சிக்கன் மசாலா இல்லைனா மட்டன் மசாலா ஏதாவது போடலாம். நான் மட்டன் மசாலா போடுறேன். அது எதுவும் இல்லைன்னா கரம் மசாலாவும் போடலாம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நல்லா கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட சிக்கன் கிரேவி ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலா எல்லாம் சேர்த்து மறுபடியும் கொஞ்சம் நேரம் இதை வேக விடணும். அப்போ தான் மசாலா சேர்த்து வெந்து நல்ல பதமாக நமக்கு ரெடியாகி வரும். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணியில் இந்த மசாலா கூட சேர்ந்து இந்த சிக்கன் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இந்த பக்கம் கனவ மீனுமே ஓரளவு நல்லா வெந்துடுச்சுங்க, நல்லாவே வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். ஜீரகம், இஞ்சி, பூண்டு இவ்வளவும் சேர்த்து தேங்காய் கூட அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் விழுது. இப்போ அதை போட்டுட்டு அது கூடவே கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு தண்ணி கூட சேர்த்துக்கிறேன். வேறு எதுவும் குழம்பு வைக்கலை எனக்கு. நான் இவ்வளோ தான் சிம்பிளாக தான் முடிச்சிருந்தேன். அதனால் வேறு எதுவும் வைக்காதனால இதை கொஞ்சம் குழம்பு பதத்துக்கு எடுத்திருந்தேன். இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க வேண்டியதான். மஞ்சள் தூள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் கூட நான் சேர்த்து கொடுத்துருந்தேன். தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டேன். அவ்வளோதான். இது வந்து ஏற்கனவே கனவ மீன் வெந்துடுச்சு. இப்போ அந்த கிரேவி கொஞ்சம் சுண்டி பதமாக வரணும், அவ்வளவுதான். அந்த பக்கம் சிக்கனுமே ரெடி ஆகிடுச்சு. இதுதான் நம்மளோட டின்னர் இன்னைக்கு. இந்த பக்கம் கனவ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சோறு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சோறு சாப்பிடாதனால இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் எடுத்துருக்கேன். ரெண்டு சப்பாத்தியும் இது மிக்சட் மில்லட் ஃப்ளோரில் செஞ்சது சப்பாத்தியும் கிரேவியும் எடுத்திருந்தேன். இது ஃபுல்லாக பார்த்துப்பீங்க. இது முடிச்சுட்டு நைட்டு வந்து கொஞ்சமாக சிம்பிளாக ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினச்சி வச்சுருக்கேன். அந்த ஒர்க் அவுட் கண்டிப்பாக பண்ணுவேன். கொஞ்சம் நேரம் வாக்கிங், வீடை சுற்றி கொஞ்சம் வாக்கிங், அப்புறம் சின்ன சின்ன ஒர்க் அவுட்டும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது 2 நாள் கேப் ஆகிடுச்சு ஹாஸ்பிட்டல் அங்கே இங்கேன்னு சுற்றி. அதனால இன்னைக்கு கண்டிப்பாக நைட்டாக தான் செய்யணும். ஸோ அவ்வளோதான். பெருசாக வேற எந்த பிளான் வந்து ரொம்ப பெருசாலாம் கிடையாது. இவ்வளவுதாங்க என்னோட பிளானு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும். ஃபேமிலியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் கடந்து தான் நம்ம ஒரு வெயிட் லாஸ் அப்படிங்கிறதே பார்க்க முடியுது. அந்த அளவு கஷ்டப்பட்டு தான் லாஸ்ட் டைம் கூட வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேன். பட் மறுபடியும் வெயிட் கெயின் ஆச்சு. ஸோ மறுபடியும் குறைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இந்த தடவை இன்னும் கொஞ்சம் தீவிரமா இருக்கேன். 68 கிலோ வரணும் அப்படிங்கிறதுல. ஏன்னா டக்குன்னு 2 நாள் டயட் விட்டாலே வெயிட் கெயின் ஆகுது. நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு போகுது. ஸோ அதனால இந்த முறை கண்டிப்பா 68 கிலோ வரணும். அது கீழே வந்தாலாச்சும் அந்த வெயிட் கொஞ்சம் கொஞ்சம் மெயின்டைன் ஆகுதா அப்படின்னு எனக்கு பார்க்கணும். அதுக்காக தான் 68 கிலோல கொஞ்சம் தீவிரமா இருக்கேன். 50 நாள்ல சாத்தியம் கிடையாது. மறுபடியும் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம். இதுக்கிடையில எந்த பிரச்சனையும் இல்லாம மட்டும் இருக்கணும். குழந்தைங்களுக்கு இப்போதைக்கு ஹாஸ்பிட்டல் செவ்வாய்க்கிழமை மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போகணும். எனக்குமே செவ்வாய்க்கிழமை செக்அப் இருக்கு. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும். எனக்கு அது மட்டும்தான் என்னோட ஒரே எண்ணமா இருக்கு. ஸோ எனக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க. வேற எதுவும் நான் உங்ககிட்ட கேட்கல.
கொஞ்சம் ப்ரே பண்ணிங்க. அந்த குழந்தைங்க கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கணும். நம்ம சேனலில் வீடியோஸை வந்து டெய்லி போடுற அளவுக்கு நம்ம பிரச்சனை வந்து சீக்கிரமாக கொஞ்சம் சால்வ் ஆகணும் அப்படிங்கிற அந்த ப்ரேயர் மட்டும், உங்கள் ப்ரேயர் கூட என்ன கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வேறு எதுவும் நான் உங்ககிட்ட பெருசாக கேட்கல. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.